சேனல் ஃபைவ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இது என்ன பெரிய விஷயமா சந்திச்சுட்டு போறாரே அப்படின்ற நம்ம கடந்து போக முடியாது. காரணம் அமெரிக்காவின் தூதர் சந்தித்தவர். இந்த செர்ஜியோ கோர் அப்படின்றவர் ஒரு டிப்ளோமேட், அதாவது ஒரு தூதர், அமெரிக்க தூதர். இவர் அப்படியே போஸ்டிங் போட்டு படிப்படியாக கொண்டு வந்தாங்களா அமெரிக்காவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதாவது நேரடி தொடர்பில் இங்கே நடக்கக்கூடியதை அப்படியே அவரிடம் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த செர்ஜியோ கோர் அவர்கள். இவர் இங்கே நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்றத பெரிய அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப கவனமாக தான் இதை நம்ம பார்க்கணும். காரணம் அவர் போட்ட அந்த ட்விட்டு தான். அதாவது நம்மளுடைய முதலமைச்சர்களை சந்திச்சுட்டு அவர் போட்ட ட்விட் என்னன்னு பாருங்க. Today I called on Tamil Nadu CM Joseph Vijay to wish him a very happy birthday and to discuss this immense potential for deeper cooperation between our two nations across trade and investment, technology, supply chains, manufacturing, paramedicals and energy. இதுதான் அவர் போட்ட அந்த ட்விட். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப்பர் கோஆபரேஷன் பிட்வீன் அவர் டூ நேஷன்ஸ். எங்களுடைய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு உறவு அப்படின்ற மாதிரி தான் அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அதே செர்ஜியோ கோர் அவர்கள் ஜனவரி 17 மகாராஷ்டிரா முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாங்க, தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை. அப்போது ஒரு ட்வீட் போடுறாரு. அது என்னன்னு பாருங்க. டுடே ஐ ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் மீட்டிங் வித் சிஎம்ஓ மகாராஷ்டிரா அட் தேவ் பட்னாவிஸ். வி டிஸ்கஸ்ட் அவர் ஷேர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிரியாரிட்டிஸ் டு ஸ்ட்ரென்தன் த bilateral relationship between the United States and Maharashtra across key sectors including trade and investment, entertainment, technology, manufacturing, energy and health. So much we can do together. இங்கேயும் அதே எனர்ஜி, ஹெல்த், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வருது. ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க, between the United States and மகாராஷ்டிரா. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சந்திக்கும் போது என்ன போடுறாங்க அப்படின்னா, between டூ கண்ட்ரிஸ், அதாவது டூ நேஷன்ஸ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே between US and மகாராஷ்டிரா. இதனுடைய அந்த வார்த்தை பிரதிபலிப்பு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கிறது? இது ஒரு மிஸ்டேக்காக போட்டிருக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரிலேருந்து தான் வர்றாரு. அவர் இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு டிப்ளமேட். இதில் அவர் டிப்ளமேட் நம்ம தூதன்ற வகையில் தான் எடுத்துக்கூடாது. டிப்ளமேட் அப்படின்னா ராஜதந்திரி அப்படின்ற கூட அர்த்தம். ஒரு ராஜதந்திரியாக அவர் செயல்பட்டு இந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை நீங்கள் ரொம்ப கவனக்குறைவாக விட்டுட்டு போக முடியாது. காரணம், தமிழக முதலமைச்சர் ஏதோ பாரம்பரியமாக கட்சி நடத்தி அதிலிருந்து வந்த முதல்வர் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்து உடனடியாக முதலமைச்சர் ஆனவர். ஸோ இவரை இங்கே சந்திக்கிறார் அப்படின்னா இதை உற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஜனவரி 17 அன்றைக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அன்றைக்கு கோடிட்ட வார்த்தை மகாராஷ்டிரா பெட்வீன் யூஎஸ் போட்டுக்கிறாங்க. இங்கே பெட்வீனில் டூ நேஷன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மகாராஷ்டிராவுக்கும் யூஎஸ்க்குன்னு அங்கே போட்டதை எடுத்துக்கிறது, இங்கே நேஷன் போட்டதை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா பெட்வீன்? இல்லை, தமிழ்நாட்டை ஒரு தனி நாடாக நாங்கள் பார்க்கிறோம், அதனால தான் டூ நேஷன்ஸ், தமிழ்நாட்டையும் யூஎஸ்ஐயும் நாங்கள் பார்க்கிறோம்னு இந்த வார்த்தையில் அவர் பிரதிபலிக்கிறாரா அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இவரை மாதிரி ஆட்கள் அப்படின்றவங்க தான் பல நாடுகள் இன்றைக்கு துண்டாடப்பட காரணமாக இருந்தவர்கள். இது மற்ற நாட்டு ஒரு தூதர் வந்திருந்தா இதை இந்த அளவுக்கு நான் டீப்பாக பார்த்துருக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆனால் அமெரிக்க தூதர் அப்படின்னா அதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆக வேணும். அவருடைய வார்த்தைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்ல வருது, ஏதோ ஒன்று இங்கே நடத்துது. காரணம், ஒரு தூதர் வர்றாருன்னா ஒரு நாட்டுக்கு இடையில தான் அந்த தூதரகம் இருக்கும். அதை தாண்டி இவர் சப்நேஷன் டிப்ளமேசி, அதாவது அந்த நாட்டை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களோட அந்த உறவு, அது தூதரும் சந்திக்கிறார் அப்படின்றதான் சப்நேஷன் டிப்ளமேசி. இவர் இங்கே மாநிலோட பேசும்போது எனர்ஜி சம்பந்தமா, என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமா, இல்லை ட்ரேட், எனர்ஜி, இது ஓகே, இது நம்ம இருந்தால் ஆரோக்கியமானதுன்னு கருதலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு நாட்டுக்குள் சில அசம்பாவிதங்கள் இவர்களால் நடக்கக்கூடும் என்றால் கண்டிப்பாக நடக்கக்கூடும். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அமெரிக்கா போய் வந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்னதாகவே அங்கே இருக்கக்கூடிய சில ஜமாத் அமைப்புகளை போயிட்டு அமெரிக்க தூதர் சந்திக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளை போயிட்டு இந்த அமெரிக்க தூதர் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வருது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒருத்தர் இங்கே நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அப்படியே பார்த்து கடந்து போயிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வரலாறுகள், இதுக்கு தான் வரலாறு முக்கியம் அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு நம்ம தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி அங்கே அப்படி நடந்தது. 2024 பாஜக தொடர்ந்து 2014 வெற்றி பெறுது, 19 நல்ல ஹை மார்ஜினில் வெற்றி பெறுது. ஆனால் 2024 அப்படியே கொஞ்சம் ஸ்லைடாக கீழே இறங்குது, மைனாரிட்டி வருது. அந்த தருணத்திலும் ஹைதராபாத் அமெரிக்க தூதர் ஒருவர் எம்பி ஓவைசி அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. அவர் ஒரே ஒரு எம்பி தான், ஆனால் அவரை சந்திச்சு பேசுறாங்க.
அமெரிக்க தூதர். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும், ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்கிறது. அந்த கை அமெரிக்காவின் கையாகத்தான் இருக்கும். மற்ற நாடுகள் அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு தான் போயிட்டு இருக்காங்க, வளர்ச்சியை நோக்கி தான் போறாங்க. அமெரிக்கா மட்டும்தான் அந்த ஒரு உயரத்தில் இருந்து கொண்டு நமக்கு பின்னாடி யாரும் இதை நம்மளை தாண்டி போயிடக்கூடாது ரொம்ப கவனமா இருந்துட்டு இருக்காங்க. அதுன்னு ஒரு அமைப்பே செயல்படுது. அதற்கு நாம் எல்லாம் ஒட்டுமொத்த நாடு வைத்திருக்கக்கூடிய தூதரகம் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறது இந்த அமெரிக்கா. அதன் அடிப்படையில் தான் நமது ஸ்டேட்டினுடைய முதலமைச்சரை பார்த்துட்டு இவர் போனதுக்கு பிறகு இதை நம்ம எடுத்து கோத்ரூ பண்ணும்போது சில அர்த்தங்கள் புரிய வருகிறது. மகாராஷ்டிராவுக்கு அப்படி போடுறவர் அதை ஸ்டேட்டா தான் பாக்குறீங்க, இந்த நாட்டின் ஸ்டேட் ஆகனா தமிழ்நாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு நாடாக வச்சு நீங்க அப்படி 2 நேஷன் மென்ஷன் பண்ணீங்களா, இல்ல தமிழ்நாடு தனி நாடு அமெரிக்காவோடு தொடர்பு டைரக்டா அப்படின்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்களா? இதை நம்ம கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் இங்க மட்டும் பார்த்துட்டு போனார் அப்படின்னா ஜனவரி 17 பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன போது மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸை சந்திச்சுட்டு போறாரு. பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கர்நாடகா முன்னாள் அன்றைக்கு முதல்வராக இருந்த சித்தராமையாவை சந்திச்சு போறாங்க. மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்தில் போயிட்டு பூபேந்திர பட்டேல் அன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவரை போய் சந்திக்கிறாங்க. அடுத்து மார்ச் மாதம் கேப் விட்டு மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் போயிட்டு ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவரை போய் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ ஜூன் மாதம் நமது மாநிலத்தின் முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாங்க. பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிட்டு எதுக்காகலாம் அப்படின்ற எனர்ஜி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சொல்றாங்க, ட்ரேட் இல்லாத பற்றி சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் இருக்கிறது. காரணம் இந்த நபர், இந்த தூதர் செர்ஜியோ கார் அப்படின்றவரே ட்ரம்போடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய நபர். இவர் இப்படி இந்த வார்த்தையை போட்டிருக்கார் அப்படின்னா இது இந்தியாவும் கண்டிப்பாக உற்று நோக்கி கொண்டு தான் இருக்க போது. இங்க தமிழகத்தின் முதல்வர் புதிது என்பதால் இதை நான் சொல்ல வேண்டிய நேரம் இது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் தெரியும், அதாவது எந்தெந்த லிமிட்ல நம்ம நிற்கணும், எங்க ஸ்டாப் பண்ணணும், எங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, எந்த அளவு தான் அந்த தூதரோடு பேசணும் அப்படின்லாம் தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் அடுத்தடுத்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் புதிது, அதனால அவரை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கலாம் ஒருவேளை அமெரிக்கா சைட்ல இருந்து. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருக்கு பாதையை காட்ட வேண்டும், அவருக்கான செயல்முறைகளை சொல்ல வேண்டும். காரணம் இது போல சில குலநரிகள் நம் நாட்டிற்குள் புகுந்து பல்வேறு சதிகளை இதற்கு முன்னாடி வரலாறுகளில் செஞ்சிருக்காங்க. அது போல இது நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புறேன். முக்கியமான தகவல், அந்த செர்ஜியோ கார் அப்படின்றவர் இதற்கு பிறகு யாரை சந்திக்க போகிறார், சந்திப்பிற்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை.